வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார். பொதுவாகவே மிதுனம் ராசிக்காரர்கள் பிறப்பிலேயே பேசும் புத்திசாலிகள், சிந்திக்கும் வேகசாலிகள், சூழ்நிலைக்கு உடனே மாறிக்கொள்ளும் அபூர்வ திறன் கொண்டவர்கள். இவர்களின் மனம் ஒரே நேரத்தில் பல திசைகளில் பயணிக்கும். அதனால் உலகத்தை அவர்கள் மற்றவர்களை விட வேறுபட்ட கோணத்தில் பார்க்கிறார்கள். ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம், அதை மற்றவர்களிடம் பகிர வேண்டும் என்ற ஆசை, இவை இரண்டும் இவர்களின் உயிர் மூச்சு. ஒரே இடத்தில் சிக்கிக்கொள்ள மனநிலையால் வாழ்க்கையில் பல அனுபவங்களை சேர்த்து அறிவின் பொக்கிஷமாக மாறுகிறார்கள். இனி உங்கள் சிந்தனை மேலும் தெளிவடைய உங்கள் அறிவு உலகத்திற்கு பயனாக. வாழ்த்துக்கள். இந்த மூன்றிலும் மிதுனம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே முன்னிலையில் இருப்பார்கள். ஒரு கருத்தை எளிமையாகவும் அழகாகவும் பிறருக்கு புரியும் வகையிலும் சொல்லும் திறன் இவர்களுக்கு கடவுள் கொடுத்த வரம். அதனால் ஆசிரியர், எழுத்தாளர், விற்பனையாளர், ஊடகத்துறை, தகவல் தொழில்நுட்பம், ஆலோசனை பணிகள் போன்ற துறைகளில் இவர்கள் மிகப்பெரிய உயரத்தை அடைவார்கள். இன்று சிறியதாக தோன்றும் உங்கள் திறமை நாளை பெரிய அடையாளமாக மாறும். உங்கள் வார்த்தைகள் இனி மதிப்பை பெற, உங்கள் குரல் பலரின் வாழ்க்கையை மாற்ற. வாழ்த்துக்கள். எப்போதும் உயிரோட்டம் நிறைந்ததாக இருக்கும். சிரிப்பு, நகைச்சுவை, புத்திசாலித்தனமான பதில்கள், இவை இவர்களின் அடையாளம். ஆனால் அந்த சிரிப்புக்குள் ஒரு ஆழமான உணர்ச்சி உலகம் மறைந்திருக்கும். சில நேரங்களில் அதிகம் யோசிப்பதால் மனக்குழப்பம் ஏற்படலாம். ஆனால் அதே யோசனை சக்திதான் அவர்களை மற்றவர்களை விட முன்னேற்றும். இனி உங்கள் மனம் அமைதியாகவும் கவனம் ஒருமுகப்படவும் உங்கள் திறமை முழுமையாக வெளிப்படவும். வாழ்த்துக்கள். மிதுனம் ராசிக்காரர்கள் அனைவரையும் ஈர்க்கும் காந்தம் போல இருப்பார்கள். புதிய மனிதர்களை எளிதில் பழகி கொள்ளும் திறன், சூழ்நிலைக்கு ஏற்ற பேச்சு, மனம் கவரும் நடத்தை, இதனால் நண்பர்கள் வட்டம் பெரிதாக இருக்கும். ஆனால் உண்மையில் மனம் திறந்து பழகுவது சிலரிடமே. நம்பிக்கை வைத்தால் உயிரோடு இணைப்பார்கள். அந்த நம்பிக்கை உடைந்தால் அமைதியாக விலகி விடுவார்கள். இனி உங்கள் வாழ்க்கையில் உண்மையான நட்புகள் நிலைக்க, புரிதல் நிறைந்த உறவுகள் பெருக. வாழ்த்துக்கள். அதிலும் முக்கியமாக மிதுனம் ராசிக்காரர்கள் உரையாடலையும் புரிதலையும் முதன்மையாக காண்பார்கள். பேசி புரிந்து கொள்ளும் துணை கிடைத்தால் அந்த உறவு வாழ்நாள் முழுவதும் இனிமையாக இருக்கும். ஒரே மாதிரி வாழ்க்கை இவர்களுக்கு சலிப்பை தரலாம். அதனால் வாழ்க்கை துணையுடன் நட்பு, சிரிப்பு, அறிவு பகிர்வு இருந்தால் உறவு மேலும் வலுப்படும். இனி உங்கள் வாழ்க்கையில் அன்பு, நம்பிக்கை, சந்தோஷம் நிறைந்த உறவு அமைய, குடும்ப வாழ்க்கை பூந்தோட்டமாக வார. வாழ்த்துக்கள். தொழில், வேலை, முன்னேற்றம் என்ற விஷயங்களில் மிதுனம் ராசிக்காரர்கள் பல பாதைகளை ஆராய்வார்கள். ஒரே துறையில் சிக்கிக் கொள்ளாமல் பல வாய்ப்புகளையும் பார்த்து சரியானதாக தேர்வு செய்வார்கள். சில நேரங்களில் திசை மாறுவது போல தோன்றினாலும் அது அவர்களின் அனுபவத்தை அதிகரிக்கும். காலம் செல்ல செல்ல அந்த அனுபவமே அவர்களை ஒரு சிறந்த நிபுணராக மாற்றும். இனி உங்கள் முயற்சிகள் சரியான திசையில் செல்ல, உழைப்புக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க. வாழ்த்துக்கள். பணம் மற்றும் வாழ்க்கை வசதி மிதுனம் ராசிக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும். வருமானம் வரும், அதே நேரத்தில் செலவும் இருக்கும். ஆனால் சரியான திட்டமிடல் வந்துவிட்டால் பணநிலை விரைவில் நிலை பெறும். அறிவு சார்ந்த வேலைகள், தகவல் பரிமாற்றம், வர்த்தகம், ஆன்லைன் முயற்சிகள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். இனி உங்கள் வாழ்க்கையில் பணப்புழக்கம் சீராகி சேமிப்பு அதிகரித்து நிம்மதியான செல்வ நிலை அமைய. வாழ்த்துக்கள். ஆன்மீக மற்றும் வாழ்க்கை புரிதல் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மெதுவாக வளர்வது. ஆரம்பத்தில் வெளிப்படையான பக்தி குறைவாக இருந்தாலும் அனுபவங்களின் மூலம் வாழ்க்கையின் ஆழமான அர்த்தத்தை உணர்வார்கள். நல்லதும் கெட்டதும் கற்றுத்தரும் பாடங்களாக பார்க்கும் மனப்பான்மை உருவாகும். இனி உங்கள் வாழ்க்கையில் மன அமைதி அதிகரிக்க, தெய்வ அருள் மறைமுகமாக வழிநடத்த. வாழ்த்துக்கள். மொத்தத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் அறிவின் பயணிகள். உங்கள் வாழ்க்கை ஒரே கோட்டில் செல்லாது, ஆனால் அந்த வளைவுகள் தான் அதை அழகாக்கும். நீங்கள் கற்றது, பார்த்தது, அனுபவித்தது அனைத்தும் ஒரு நாள் பெரிய வெற்றியாக மாறும். மிதுனம் ராசிக்காரர்களே, உங்கள் வார்த்தைகள் ஒளியாக, உங்கள் சிந்தனை வழிகாட்டியாக, உங்கள் வாழ்க்கை பிறருக்கு ஊக்கமாக மாறட்டும். கோடான கோடி நல்வாழ்த்துக்கள். மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எல்லா விஷயங்களிலும் நன்மையும் முன்னேற்றமும் ஏற்படும். தொழில் ரீதியாக மாற்றங்கள் காணப்படும். சுப காரியத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் நீரும். இதுவரை தடைப்பட்டு கொண்டே இருந்த காரியங்கள் அனைத்தும் இனி அடுத்தடுத்து நடக்கும். வீட்டில் எப்போதும் சண்டைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். தேவையில்லாத இடையூறுகள், கோபம், கணவன் மனைவிக்கிடையே ஏற்படும். மிதுன ராசியினர் தேவையில்லாத டென்ஷன், பிரஷர் போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது. கணவன் மனைவியின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 6ஆம் இடத்தில் இருக்கும் புதன் வெற்றியை கொடுப்பார். பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. இஎம்ஐயில் நிறைய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு நிறைய எதிர்ப்புகளை சந்திப்பீர்கள். தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் கண்டிப்பாக பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அலுவலகம் மூலமாக மன அழுத்தம் அதிகரிக்கும். வயிறு பகுதிகளில் சிறு பிரச்சனைகள் போன்றவை ஏற்படக்கூடும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பழைய கடன்களை அடைத்து முடிப்பதற்கான யோகங்கள் ஏற்படும். அதற்கான முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள். கணவராக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவரிடமும் இணக்கமாக செல்வது நல்லது. வெளியிடத்தில் நன்மைகள் ஏற்படும். இருந்தாலும் குடும்பத்தை விட்டுவிடாமல் அவர்களிடம் அன்பு, அரவணைப்போடு இருப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.
யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும். சமுதாயத்தில் உங்களுடைய செல்வாக்குகள் குறையும். தொழில், பிள்ளைகள் விஷயம், குடும்பம், பெற்றோர் விஷயம், நிலம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவில் மேன்மை ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் பெரிய நம்பிக்கைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப காரியங்களை தள்ளிப்பட்டு கொண்டே இருப்பதை தவிர்ப்பதும் நல்லது. ஜாமீன் கையெழுத்துக்கள் போடுவதை தவிர்ப்பதும் நல்லது. அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் வரை வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நன்மைகளை தரும். வக்கிரத்தில் இருக்கும் செவ்வாய் வழிபாடு உங்களுக்கு அனுகூலத்தை தரும். அது மட்டுமில்லாமல் மிதுனம் ராசிக்காரர்களின் எண்ண பயணம் ஒரே பாதையில் செல்லாது. அது பல திசைகளில் விரிந்து விரிந்து செல்லும் நதி போல இருக்கும். ஒரு விஷயத்தில் முழுமையாக ஈடுபடும் நேரத்தில் அடுத்த விஷயம் பற்றிய சிந்தனையும் அவர்களின் மனதில் உருவாகும். இதை பலர் குழப்பம் என்று நினைத்தாலும் உண்மையில் அது மிகப்பெரிய அறிவு செல்வம். ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்கள் பல துறைகளின் தகவல்களை ஒன்றாக இணைத்து புதிதான யோசனைகளை உருவாக்கும் அபூர்வ திறன் கொண்டவர்கள். இனி உங்கள் எண்ணங்கள் ஒழுங்குபட்டு சரியான நேரத்தில் சரியான யோசனை வெற்றியாக பெற வாழ்த்துக்கள். மிதுனம் ராசி காரர்களின் வேகமான கற்றல் திறன் அவர்களை மற்றவர்களிடம் முன்னே நிறுத்துகிறது. புதிய விஷயங்களை உடனே புரிந்து கொள்வது, அதை தங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துவது இவர்களுக்கு இயல்பாகவே வரும். அதனால்தான் திடீர் மாற்றங்கள் வந்தாலும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள். சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்ளும் இந்த திறனே வாழ்க்கையின் பல கடின தருணங்களில் அவர்களை காப்பாற்றி உள்ளது. இனி உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் உங்களுக்கு சாதகமாக மாற்ற வாழ்த்துக்கள். மிதுனம் ராசிக்காரர்களின் உணர்ச்சி உலகம் வெளியில் காட்டப்படாத அளவுக்கு ஆழமானது. சிரிப்பும் நகைச்சுவையும் அவர்களின் முகமூடி. அதன் பின்னால் உணர்ச்சி புயல்கள் இருக்கும். யாரையும் கவலைப்படுத்தக்கூடாது என்ற எண்ணத்தில் தங்கள் வழியை தாங்களே தாங்கிக் கொள்வார்கள். ஆனால் அந்த மௌன வேதனைகளே அவர்களை உள்ளுக்குள் வலிமையானவர்களாக மாற்றியுள்ளன. இனி உங்கள் மனம் லேசாகி சொல்லப்படாத வழிகள் எல்லாம் தீர்ந்து மன அமைதி நிலைக்க வாழ்த்துக்கள். அதேபோல் அறிவு பகிர்வை மிக முக்கியமாக கருதுவார்கள். பேசி புரிந்து கொள்ள முடியாத உறவுகள் அவர்களை சோர்வடைய செய்யும். ஆனால் மனம் ஒத்த துணை கிடைத்தால் அந்த உறவை ஒரு அழகான நட்பாகவும் வாழ்நாள் பயணமாகவும் மாற்றுவார்கள். சில நேரங்களில் முடிவெடுக்க தாமதம் ஏற்படலாம். காரணம், எல்லா கோணங்களையும் பரிசீலிக்க வேண்டும் என்ற எண்ணம் இனி உங்கள் வாழ்க்கையில் புனித நிறைந்த உறவுகள் நிலைத்து குழப்பங்கள் விலக வாழ்த்துக்கள். அடிக்கடி ஏற்படலாம். ஒருவேளை ஒரு இடம், ஒரு சூழ்நிலை இவை மாறும் போது அது தோல்வி போல தோன்றலாம். ஆனால் ஒவ்வொரு திசை மாற்றமும் அவர்களை மேலும் அறிவும் அனுபவம் நிறைந்தவர்களாக மாற்றுகிறது. காலம் செல்ல செல்ல அந்த எல்லா அனுபவங்களும் ஒன்றாக சேர்ந்து அவர்களை ஒரு தனித்துவமான உயரத்தில் நிறுத்தும். இனி உங்கள் வாழ்க்கை மாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கு பலனளிக்கும் மாற்றங்களாக மாற வாழ்த்துக்கள். அதே போல பண விஷயத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் வாய்ப்புகளை உருவாக்குவார்கள். பேசும் திறன், தொடர்பு வலையமைப்பு, தகவல் அறிவு இவையே அவர்களின் செல்வத்தின் மூலாதாரம். சரியான திட்டமிடல் இருந்தால் ஒரே நேரத்தில் பல வருமான வழிகள் உருவாகும். செலவுகளை சற்று கட்டுப்படுத்தினால் பண நிலை விரைவில் நிலைபெறும். இனி உங்கள் வாழ்க்கையில் பணம் ஒரு கவலையாக இல்லாமல் ஒரு வசதியாக மாற வாழ்த்துக்கள். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை நோக்கம் ஒரே இடத்தில் நின்று வாழ்வது அல்ல. கற்றுக்கொள்வதும் பகிர்வதும் பிறருக்கு பயனாக இருப்பதும் தான் நீங்கள் சொல்லும் ஒரு வார்த்தை, எழுதும் ஒரு வரி, தரும் ஆலோசனை, அவை யாரோ ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவை. இனி உங்கள் அறிவு மேலும் விரிவடைந்து அது உலகிற்கு ஒளியாக மாற வாழ்த்துக்கள். ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களின் உள்ளார்ந்த இரட்டைத்தன்மை அவர்களின் பலவீனமாக அல்ல, அவர்களின் மிகப்பெரிய பலமாகும். ஒருபுறம் சிரிப்பு, பேச்சு, வெளிப்படையான புத்திசாலித்தனம், மறுபுறம் அமைதி, ஆழ்ந்த சிந்தனை, தனிமையை விரும்பும் மனநிலை. இந்த இரட்டைத்தன்மையே அவர்களை சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளும் கலைஞர்களாக மாற்றுகிறது. உலகம் எந்த முகத்தை வேண்டுமென்றாலும் அதற்கேற்ற முகத்தை அணியும் திறன் இவர்களுக்கு உண்டு. இனி இந்த இரட்டைத்தன்மை குழப்பமாக அல்ல, தெளிவான முன்னேற்றமாக மாற வாழ்த்துக்கள். மிதுனம் ராசிக்காரர்கள் சோர்வடையும் நேரங்கள் பிறர் கவனிக்காத அளவுக்கு அமைதியாக இருக்கும். எல்லோரையும் சிரிக்க வைத்த நீங்கள் உங்களுக்குள் சோர்வை வைத்துக் கொள்வீர்கள். எனக்கு யார் இருக்கிறார்கள் என்ற எண்ணம் சில நேரங்களில் மனதில் தோன்றும். ஆனால் உண்மை என்னவென்றால் உங்கள் வாழ்க்கையில் கடவுள் எப்போதும் ஒரு மறைமுக பாதுகாப்பாகவே இருக்கிறார். இனி உங்கள் வாழ்க்கையில் மனசோர்வு நீங்கி உள் உற்சாகம் மீண்டும் பிறக்க வாழ்த்துக்கள். மிதுனம் ராசிக்காரர்களின் நினைவாற்றல் மற்றும் கவனிப்பு திறன் அபூர்வமானது. ஒரு முறை பார்த்தது, கேட்டது, அனுபவித்தது அதை மறைக்க மாட்டார்கள். அதனால் தான் சில நேரங்களில் பழைய வழிகள் மீண்டும் நினைவுக்கு வரும். ஆனால் அதே நினைவாற்றல் தான் பழைய பாடங்களை நினைத்து மீண்டும் அதே தவறை செய்யாமல் காக்கும். இனி உங்கள் நினைவுகள் வழியாக அல்ல, வழிகாட்டியாக மாற வாழ்த்துக்கள். உறவுகளில் மிதுனம் ராசிக்காரர்கள் மனதளவில் இணைந்தால்தான் முழுமையாக திறப்பார்கள். வெளிப்படையான பழகல் எளிது, ஆனால் மனதின் கதவை திறப்பது சிலருக்கு அந்த கதவு திறந்தால் அந்த உறவு மிகவும் ஆழமானதும் உண்மையானது ஆகும். ஆனால் புரிதல் இல்லாத உறவு
உறவுகளில் நீண்ட நாட்கள் தங்க மாட்டார்கள். இனி உங்கள் வாழ்க்கையில் மனம் ஒத்த உறவுகள் மட்டுமே நிலைத்து தேவையற்ற உறவுகள் இயல்பாக விலக வாழ்த்துக்கள். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் நடுப்பகுதியில் வரும். அது தொழிலில் அல்லது உறவில், வாழ்க்கை நோக்கத்தில் இருக்கலாம். அந்த திருப்பத்திற்கு பிறகு வாழ்க்கை முழுவதும் மாறும். இதுவரை சிதறியதாக தோன்றிய அனுபவங்கள் அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் இணைந்து ஒரு தெளிவான பாதையாக மாறும். இனி அந்த திருப்பம் உங்களுக்கு உயர்வையும் நிலைத்த மகிழ்ச்சிகளையும் தர வாழ்த்துக்கள். மிதுனம் ராசிக்காரர்கள் தங்கள் வெற்றியை சத்தமாக அறிவிப்பதில்லை. ஆனால் அவர்கள் இல்லாமல் ஒரு அமைப்பு இயங்காது என்ற நிலையை உருவாக்குவார்கள். ஏனென்றால் பேசும் திறன், இணைக்கும் திறன், புரிய வைக்கும் திறன் இவை அவர்களை எந்த இடத்திலும் தேவைப்படும் மனிதர்களாக மாற்றும். இனி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இல்லாமல் முடியாத இடங்களில் நீங்கள் அமர்ந்து மதிப்பும் மரியாதையும் பெற வாழ்த்துக்கள். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் இறுதி குறிக்கோள் புகழ் மட்டுமல்ல, அர்த்தம். நான் வாழ்ந்தது வீணாகவில்லை என்ற உணர்வு. அந்த உணர்வு இனி உங்கள் வாழ்க்கையில் முழுமையாக நிரம்ப நீங்கள் செய்தது, சொன்னது, எழுதியது அனைத்தும் பிறருக்கு ஒளியாக மாற வாழ்த்துக்கள். அந்த வகையில் இந்த புத்தாண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன ஆசைகள் கனவுகள் நிறைவேறும், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து பார்க்கலாம். அதாவது மிதுன ராசிக்காரர்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கும் போது இந்த புத்தாண்டு பிடிக்கிறது. கொஞ்சம் சிக்கனமாக இருப்பதும் நல்லது. மே மாதம் வரை கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அலர்ச்சி தொற்று ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது. சென்மகுரு இருப்பதால் தண்ணீர் அதிகமாக குடிப்பதும் நல்லது. உணவு பழக்க வழக்கங்களை திடீரென மாற்றிக்கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. உங்கள் வயிற்றுக்கு ஒத்துரும் உணவரை சாப்பிடுவதும் நல்லது. புதிதாக பழக்கத்தை மாற்றுவதும் தவிர்ப்பதும் நல்லது. ஜூன் மாதத்தில் இருந்து குரு பகவான் நல்ல இடத்திற்கு வருகிறார். ஜூன் முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் அமரப் போகிறார். அந்த காலகட்டம் உங்களுக்கு திடீர் பணவரவு, வீடு, மனை, சொத்து வாங்குவது, வண்டி வாகனம் வாங்குவது, சுப காரியங்களை செய்வது என யோகமான காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதே போல இனிவரும் மாதங்கள் உங்களுக்கு குரு 3ஆம் வீட்டிற்கு குரு பகவான் போவதால் சகோதர வகையில் நன்மைகள் ஏற்படும். 2022ஆம் ஆண்டில் ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இருந்தாலும் போக போக பணவரவு செல்வாக்கை கொடுக்கும். அதேபோல் ஜனவரி 16 முதல் பிப்ரவரி 23ஆம் தேதி வரை ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் வண்டி வாகனங்களில் கவனம் தேவை. குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள், மனக்கசப்புகள், பிரிவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சகோதர வகையில் அந்த காலகட்டத்தில் கவனம் தேவை. சனி பகவானின் அருள் இருப்பதால் புதிய தொழில் தொடங்குவது, புதிய முதலீடுகளை செய்யும் யோகங்கள் உண்டாகும். பங்குதாரர்கள், வேலையாட்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். 10ஆம் இடத்தில் சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் இருப்பதால் உத்தியோகம் நன்றாக இருக்கும். வேலை சுமையால் என்ன வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றும். இருந்தாலும் ஜூன் மாதத்திலிருந்து அற்புதமான யோகங்கள் உண்டாகப் போகிறது. வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நண்பர்கள் வட்டம் பெருகும். உறவினர்கள் தேடி வந்து பேசுவார்கள். செல்வாக்குகள் கூடும் காலகட்டமாக இருக்கும். சிலர் தேர்தலில் நின்று பெயர் புகழ் பெறும் யோகங்கள் உண்டாகும். ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை தரும். பார்வையற்றவர்களுக்கு உதவுவது, பச்சரிசி தானமாக கொடுப்பது ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறவுகள் தொடர்பான விஷயங்களில் ஏற்றம் ஏற்படும். திங்கட்கிழமை தோறும் தெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வார்த்தைகளில் இனிமையை கடைபிடிப்பது நல்லது. அனுகூலம் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த சுபகாரிய தடைகள் அனைத்தும் பரிபூரணமாக நிவர்த்தியாகும். அதேபோல் துணையின் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். உத்தியோகம், வியாபாரம், படிப்பு தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். உறவுகள் மேன்மை அடையும். தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகள் அனைத்தும் தவிடுபொடியாகும். வாகன அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படும். மிக முக்கியமான மாதமாக இந்த மாதம் அமையும். புதன் வக்ர நிவர்த்தி அடைவது மிதுன ராசிக்காரர்களுக்கு யோகத்தை கொடுக்கும். காதல் கைகூடும். வெளியூர் வெளிநாடு செல்லும் யோகங்கள் உண்டாகும். குழந்தைகளை பற்றி அதிக அளவிலான சிந்தனைகள் தோன்றும். உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. மிகவும் நல் உறவுகளில் இருக்கும் உறவுகள் கூட நம்மை விட்டு போகும் நிலைமை ஏற்படும். புதன் அதிர்ஷ்டத்தையும் இடமாற்றத்தையும் கொடுப்பார்கள். சண்டை சச்சரவு தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. கடன் வாங்கும் நிர்பந்தம் ஏற்படும். வெளியூர் வேலை, அரசு வேலை, வேலையாட்கள் அமைவது போன்ற யோகங்கள் ஏற்படும். அதிக வட்டிக்கு கடன் கிடைக்கும் நிலை ஏற்படும். காதல் திருமணம் கைகூடும். மாணவ மாணவிகள் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. ஒன்றுக்கு 2 முறை எழுதி பார்த்துக் கொள்வதும் நல்லது. பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் காலகட்டமாக இருக்கும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலையிலும், மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையிலும் அதீத கவனமாக இருப்பதும் நல்லது. துர்க்கை வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இரத்தத்தில் பரவும் நோய்கள், இரத்த உபத்திரவங்கள், கொழுப்பு, சர்க்கரை தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. லிவர், கிட்னி தொடர்பான பரிசோதனைகள் மேற்கொள்வதும் நல்லது. ராமேஸ்வரத்தில்
தூரத்தில் இருக்கும் ராமர் பாதத்தை தினந்தோறும் வழிபாடு செய்வது உங்களுக்கு சகலவித நன்மைகளையும் கொடுக்கும். அது மட்டுமில்லாமல் பணவரவு நன்றாகவே இருக்கும். காதல் கைகூடும். தாராளமான பேச்சுக்கள், நாவன்மை, செல்வாக்கு உண்டாகும். எல்லா விஷயங்களும் உயரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 3ஆம் இடத்தில் இருக்கும் கிரகங்களால் தூர பயணம், வெளியூர் பயணம் போன்றவற்றில் தடை தாமதம் ஏற்படும். பயணங்களை தவிர்ப்பதும் நல்லது. வாகன விபத்துக்கள், வண்டி பழுதாவது போன்றவை உண்டாகும். இளைய சகோதரன், இளைய சகோதரி வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் நல்லது. சனியின் பார்வையில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் சிக்கியிருப்பதால் பொறுமை மிகவும் அவசியம். கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. அதிர்ஷ்டத்திற்கு குறைவிருக்காது. பணம் நன்றாகவே இருக்கும். பொருளாதாரம் அற்புதமாகவே இருக்கும். லட்சுமி கியக்குலேட் வழிபாடு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக மிதுன ராசியை கொண்டவர்களுக்கு அதிர்ஷ்டத்தால் வெற்றிகள் பல குவியும். ஒரு சிறப்பு மாதமாக அமையும். பணியிடத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும் எதிர்பார்த்த மாற்றங்களை காணலாம். குடும்ப உறவுகளுடன் போதுமான நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடும் வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் திட்டத்தின்படி பணிகளை விரைவாக முடிக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். சுய தொழில் செய்து வரும் நபர்களுக்கு குடும்பம், உறவுகளின் முழுமையான ஆதரவு கிடைக்கும். அரசியல் செல்வாக்கு மிக்க உறவினரை சந்திப்பீர்கள். அவரின் உதவியுடன் உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வீர்கள். வியாபாரத்தில் போதுமான வருமானத்தை எதிர்பார்க்கலாம். சமூகம் சார்ந்த விஷயங்களில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். சமூகத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். மாணவர்கள் தங்கள் கல்வியில் சிறந்து விளங்கும் ஒரு சிறப்பு மாதமாக இந்த மாதம் அமைய உள்ளது. அதேபோல லாபகரமான ஒரு மாதமாக அமையும். குறிப்பாக உலோகம் சார்ந்த தொழில் செய்து வரும் நபர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். செய்யும் முதலீடுகளுக்கு அதிகமாகவே வருமானங்கள் கிடைக்கப் போகிறது. நட்சத்திரங்களின் சாதகமான சேர்க்கை பணியிடத்தில் நற்பெயர் சம்பாதிக்கும் வாய்ப்புகளை கொண்டு வருகிறது. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி உயர் பதவிகள் மற்றும் ஊதிய உயர்வு காணும் வாய்ப்புகளும் காணப்படுகிறது. திருமணம் முடித்த ராசியினர் தங்கள் மாமியார் ஆதரவுடன் சுய தொழில் தொடங்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது. குடும்பத்தின் நிதி சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்க தனது பங்களிப்பை அளிக்க வரும் ராசிக்காரர்கள் பொறுப்புணர்வுகளை உணர்ந்து வீட்டில் இருக்கும் இளம் தலைமுறையினின் திருமண காரியங்கள் குறித்து ஆலோசனைகளை தொடங்குவார்கள். ஏனென்றால் மிதுன ராசி மற்றும் லக்னத்திற்கு இந்த மாதம் மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேற்றப் போகின்றன. மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்தில் மறைந்துள்ளார். சுக கிரகங்கள் 3, 6, 12ஆம் இடங்களில் மறையக்கூடாது என்பதால் அதே நேரத்தில் மறைந்திருந்து நிறைவான பலன்களை கொடுக்கும் என்கிறார்கள். அதனால் செல்வாக்கும் கவலைப்பட தேவையில்லை. 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்தில் புதன், சுக்கிரன் பகவானுடன் உள்ளார். புத சுக்கிர யோகம் உருவாகிறது. உங்களின் எதிரிகள் பலமிடப்பார்கள். அதேபோல் வீடு, நிலம், நகை, ஆடை, ஆபரணங்கள், வண்டி, வாகனம் உள்ளிட்ட அசையும் அசையா சொத்து சேர்க்கை நிச்சயம் உண்டு. கடந்த காலங்களில் அடமானம் வைக்கப்பட்ட சொத்துக்களை இந்த காலத்தில் மீட்டெடுப்பீர்கள். எந்த இடத்தில் அவமானப்பட்டீர்களோ அதே இடத்தில் உங்களின் செல்வாக்குகள் உயரும். ஆரோக்கியத்தில் இருந்த தொந்தரவுகள் நீங்கி மருத்துவ செலவுகள் குறையும். வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரும். குழந்தைகளால் அதிக பலன் அடைவீர்கள். அதிலும் பெண் குழந்தைகளால் ஆதாயம் அதிகம் ஏற்படும். பணவரவு அதிகரிக்கும். சுபகாரிய தடைகள் விலகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பெண்களின் ஆலோசனை கேட்டு நடந்தால் எல்லாவற்றிலும் பிரமாண்ட வெற்றி கிடைக்கும். மனதில் தெளிவு பிறக்கும். தெளிவான திட்டமிடல்களால் பெரிய விஷயத்தை கூட எளிதாக முடித்து சாதனை படைப்பீர்கள். பொருளாதாரம் நன்கு உயரும். சமூகத்தில் உங்களின் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடும். முக்கியமான முடிவுகளை எடுக்கும் முன்பு நன்கு ஆலோசனை செய்யுங்கள். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருப்பது அவசியம். உங்கள் வீட்டின் அருகே உள்ள விநாயகர் கோவில் சென்று வழிபடுவது நற்பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக மகிழ்ச்சி, சந்தோஷம், திருப்தி உண்டாகும். தோள் அதிபதி பேச்சுவார்த்தை, குழந்தைகள் பேசுவது போன்ற அற்புதமான யோகங்கள் ஏற்படும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை. பல், வேர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. புதிய கண்ணாடிகள் உடையும் வாய்ப்புகள் உள்ளது. விரயத்தில் இருக்கும் புதன் உங்களுக்கு வெற்றி, சாமர்த்தியம், மன சந்தோஷத்தை கொடுப்பார். லோன் கிடைக்கும். லோன் அடையும். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். உங்களால் அவர்களுக்கும் அவர்களால் உங்களுக்கும் சந்தோஷம் ஏற்படும். வாய்ப்பேச்சை கண்ட்ரோல் செய்வது நல்லது. மௌனமாக இருப்பது நல்லது. அது மட்டுமில்லாமல் மிதுனம் ராசியினருக்கு காது, மூக்கு, தொண்டை, ஒற்றை தலைவலி தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். வாக்குவாதம், சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பதும் நல்லது. வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் மிகுந்த கவனம் தேவை. படிப்படியாக பெரிய முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் இருந்து காண்பீர்கள். அதுவரை தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. பெரும் வெற்றிகள், சாதனைகள் ஏற்படும். நினைத்தது முடிக்காத அஷ்டலட்சுமி கடாட்சம் உண்டாகும். தொட்டதெல்லாம் துலங்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கும். வழக்குகளில் வெற்றி ஏற்படும். மரண பயம் நீங்கும். ஆரோக்கியம் மேம்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். அனுகூலமான சூழ்நிலை ஏற்பட போகிறது. தனிப்பட்ட முறையில் யோகம், சந்தோஷம், பெரிய வெற்றிகள் ஏற்படும். வாகனத்தில் மாற்றங்கள் வரக்கூடிய நேரமாக இருக்கும். நவக்கிரகத்தில் இருக்கும் சந்திரன் வழிபாடு ஏற்றத்தை குறைக்கும். அது மட்டுமில்லாமல் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் காத்திருப்பு ஒரு முக்கிய பாடம். அவர்கள் வேகமாக யோசிப்பவர்கள். ஆனால் வாழ்க்கை பல விஷயங்களை மெதுவாகவே தரும். அந்த வேகமான மனதிற்கும் மெதுவான வாழ்க்கைக்கும் இடையில் உருவாகும் போராட்டம்
போராட்டமே அவர்களை உள்ளுக்குள் முதிர்ச்சி அடைய செய்கிறது. காத்திருப்பதன் அர்த்தம் தோல்வி அல்ல, சரியான நேரம் வருவதற்கான தயார் என்பதை காலம் அவர்களுக்கு கற்றுத்தரும். இனி உங்கள் வாழ்க்கையில் காத்திருந்த பல விஷயங்கள் சரியான நேரத்தில் வந்து சேர மனம் நிம்மதியடைய வாழ்த்துக்கள். மிதுனம் ராசிக்காரர்கள், முடிவெடுப்பதில் தாமதிப்பதில் பலவீனம் அல்ல. எல்லா கோணங்களையும் ஆராய்ந்து எல்லா விளைவுகளையும் மனதில் வைத்துக்கொண்டு சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணமே அதற்கு காரணம். சில நேரங்களில் அந்த தாமதம் வாய்ப்பை இழப்பதாக தோன்றலாம், ஆனால் நீண்ட காலத்தில் அது பெரிய தவறுகளை தவிர்க்க உதவுகிறது. இனி உங்கள் முடிவுகள் தெளிவாகவும் தைரியமாகவும் அமைய நீங்கள் எடுத்த முடிவுகள் உங்களுக்கு நன்மை தர வாழ்த்துக்கள். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பணம் ஒரு கருவி மட்டுமே. அதை கொண்டு வாழ்க்கையை அமைக்க விரும்புவார்கள். வாழ்க்கையை அதற்கு விற்க மாட்டார்கள். அதனால் சில காலங்களில் பணம் கைக்கு வர தாமதமாகலாம். ஆனால் அறிவு, தொடர்பு, பேச்சு இவை மூன்றும் இணைந்தால் பணம் தானாகவே அவர்களை தேடி வரும். இனி உங்கள் வாழ்க்கையில் பணம் தேவைக்கேற்ற அளவில் எளிதாக வந்து நிம்மதியாக செலவாகி சேமிப்பாகவும் மாற வாழ்த்துக்கள். மிதுனம் ராசிக்காரர்கள் தங்களை யாரோ ஒருவர் உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று உள்ளுக்குள் இயங்குவார்கள். அந்த புரிதல் கிடைத்தால் அவர்கள் முழுமையாக மலர்வார்கள். புரிதல் இல்லாத சூழ்நிலைகளில் அவர்கள் சுருங்கி போவார்கள். ஆனால் வாழ்க்கை அவர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான மனிதர்களை அறிமுகப்படுத்தும். இனி உங்கள் வாழ்க்கையில் உங்களை முழுமையாக புரிந்து கொள்ளும் உறவுகள் வந்து மனம் நிறைவடைய வாழ்த்துக்கள். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.